இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் தேர்தல் பிரச்சாரங்களில் வாய்க்கு வந்தபடி பேசி சர்ச்சையில் சிக்கிவிடாமல் அடக்கி வாசிக்குமாறு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதாவது: கடந்த சட்டசபை தேர்தலின் போது முதல்வராக இருந்த பழனிசாமியை இழிவுபடுத்தும் விதமாக திமுக எம்பி ராஜா பேசியது சர்ச்சையானது. பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியதால் ராஜாவை பிரச்சாரத்துக்கே செல்ல வேண்டாம் என்று ஸ்டாலின் கூறும் அளவுக்கு நிலைமை மோசமானது. திமுக ஆட்சிக்கு வந்த பின் உதயநிதி சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசியது தேசிய அளவிலான சர்ச்சையாக வெடித்தது. நாடு முழுதும் கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. அமைச்சராக இருந்த பொன்முடி திமுக அரசின் மகளிர் விடியல் பேருந்து திட்ட பயனாளிகளான பெண்களிடம் ஓசி பஸ் என்று பேசி எதிர்ப்பை சம்பாதித்தார். மேலும் பெண்கள் குறித்தும் இந்து மதம் குறித்தும் ஆபாசமாக பேசி பெண்கள் மத்தியிலும் இந்து மக்கள் மத்தியிலும் விமர்சனங்களால் வதைபட்டார். இதனால் அமைச்சர் பதவியையும் பறிகொடுத்தார் பொன்முடி. இதேபோல் அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன், சாத்து ராமச்சந்திரன் போன்றோரும் சர்ச்சைக்குரிய விதமாக பேசி முதல்வர் ஸ்டாலினின் எச்சரிக்கைக்கு ஆளாகினர். இந்நிலையில் அமைச்சர்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் பொதுவெளியில் பேசும் கருத்துகள் சர்ச்சையாகிவிட்டால் அது தேர்தல் நேரத்தில் திமுக மீது அதிருப்தியை ஏற்படுத்தி வெற்றியை பாதிக்கும் என ஸ்டாலின் கருதுகிறார். இதனால் பொன்முடி, ராஜா உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பொதுவெளியில் சர்ச்சையான வகையில் கருத்து தெரிவிக்க ஸ்டாலின் வாய்ப்பூட்டு போட்டுள்ளார். தேர்தல் ஆலோசனை கூட்டங்கள், பிரச்சாரங்களின் போது தனிநபர் விமர்சனங்கள் மற்றும் சர்ச்சை கருத்துக்களை தவிர்க்குமாறு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். திமுக அரசின் திட்டங்கள் பற்றி மட்டுமே மக்களிடம் பேசி ஆதரவு திரட்ட வேண்டும் என்றும் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் என்று அந்த வட்டாரங்கள் கூறின.